வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மசாலாலாம் உதிராமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி கட்லா மீன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதே மாதிரியே செய்யலாம். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் தேவையான அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பூண்டு மிளகும் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கிட்டோம். இப்போ மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மிளகு பூண்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை அந்த மசாலாவில் 2 சைடு படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்ல மீனில் பிடிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மீனில் மசாலா தடவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய காரம், அந்த புளிப்பு எல்லாமே அந்த மீனில் இறங்கும். அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் இல்லாதவங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா ஃபுல்லுமே நம்ம மீனில் தடவிட்டோம். ஒரு அரை மணி நேரம் மசாலா மீனில் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே எல்லா மீனையுமே நம்ம மசாலாவில் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு ரொம்ப அளவான எண்ணெய் போதுங்க. நீங்கள் இது மாதிரி மீன் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில். அதில் நான் இந்த மீன் ஃபுல்லுத்தையுமே பொரித்து காமிக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மசாலாவும் இதிலேருந்து உதிரவே உதிராது. மீனை சேர்த்துட்டு நீங்கள் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மீன் வெந்திருக்கு. 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி மசாலாலாம் சேர்த்து செய்யவே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு மீன் வெந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு 2 சைடும் திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் ஒரு துளி கூட மசாலாலாம் போகவே இல்லை. சூப்பரான ரொம்பவே கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ஃப்ரெஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.